ஹாப்பி பர்த்டே மீனா. என்ன இந்த மாதிரி சீப்பான போன்ல எனக்கு கிஃப்டா கொடுத்து என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? ஐபோன் மீனா? ஐபோன் தான், ஆனா இதெல்லாம் எந்த காலத்து மாடல்? இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சீ, உன்னால எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல போனை கூட கிஃப்டா வாங்கி தர முடியலல்ல? என்னோட சம்பள காசுல இருந்து என்னால என்ன முடியுமோ உனக்காக ஆசாசே வாங்கிட்டு வந்த மீனா. இதுதான் நீ, இதுதான் உன் தகுதி, இதுதான் உன் ஸ்டேட்டஸ். நீ எந்த நிலைமையில இருக்கன்றத நீயே தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு போய் என்ன கட்டி வச்சான் பாரு எங்க அப்ப, அவரை சொல்லணும். உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஹலோ. ஹலோமா. சொல்லுப்பா. அம்மா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தது 6 மணிக்கு மேலே வீட்டில் இருந்தே ஃபோனில் படிக்கிற மாதிரி இருக்குமா. நான் +2 இல்லையா, அதனால தான். சரிப்பா, போய் படிப்பா. அம்மா, இந்த பட்டன் ஃபோன் வச்செல்லாம் படிக்க முடியாதுமா. டச் ஃபோன் இருந்தால் மட்டும் தான் படிக்க முடியும். ஐயோ, லோன் வேற இன்னும் 3 மாசம் இருக்கடா. எப்படா வாங்குறது? ஏய், இருடா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். கட் பண்ண. அம்மா, வேலை செய்யும் போது என்ன போன்ல கூத்தடிச்சிட்டு இருக்க? அம்மா, பையன் படிக்கிறதுக்கு ஃபோன் கேட்டான், அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். டா, இத எடுத்துட்டு போ. இதுக்கு மாசம் சம்பளத்துல கழிச்சுக்கிறீங்களாம்மா? சீ, இதெல்லாம் ஒரு போனு, நீ வாங்குறதெல்லாம் ஒரு சம்பளம். இதுல கழிக்க வேற செய்யறாங்க. அது வந்துமா, உனக்கு விருப்பம் இருந்தா எடுத்துட்டு போ, இல்லன்னா போற வெள்ள தூக்கி குப்பை தொட்டில போட்டு போ. அம்மா, ஸ்வீட் எடுத்துங்கம்மா. எதுக்கு? என் பையன் +2ல பாஸ் பண்ணிருக்காமா, அதுவும் ஸ்கூல்ல மார்க் வாங்கியிருக்காமா. அப்போ பையன் படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா நீங்க வேலைக்கு வர மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா, எப்போதும் போல உங்க வீட்டு வேலைக்கு வந்துருவோம்மா. தம்பி எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்துங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி, உங்களால தான் என் பையன் படிச்சு ஸ்கூல்ல மார்க் வாங்கியிருக்கான். நான் என்னம்மா பண்ண? அன்னைக்கு நீங்க வேணான்னு சொல்லி கொடுத்த அந்த போனை வச்சுதான் என் பையன் படிச்சு ஸ்கூல்லயே ஆளா வந்திருக்கான். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என் சொந்தக்காரங்க மத்தியில நான் ரொம்ப கௌரவமா இருக்கேன். இந்த புண்ணியெல்லாம் உங்களை தான் தம்பி சேரும். அம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அன்னைக்கு நீங்க வேணான்னு சொன்ன போனாலதான் என் பையனோட வாழ்க்கையே மாறி இருக்கு. இன்னைக்கு அவன் டாக்டருக்கு படிக்க போறான். அன்னைக்கு அவர் கொடுத்த போனு உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல, அவரோட அன்பை வெளிப்படுத்துறது. அன்பால கொடுத்த ஒரு பொருளை கேவலப்படுத்தலாமா? உங்களுக்கு அவர் புருஷனா கிடைச்சதுக்கு நீங்க தாமா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க அவ்வளவு பேச்சு அவரை பேசுனீங்க, ஆனா அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாரா? இதுவே நீங்க ஒரு பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பேசின பேச்சுக்கு அவர் உங்களை டைவர்ஸே பண்ணிருப்பாரு. அம்மா, உங்க மனசு நோக்குற மாதிரி ஏதாவது நான் அதிக பிரசங்கித்தனமா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கம்மா.